சரோமா, என்ன அண்ணன்? நேராவதுல்ல, பசிக்குதுல்ல, நம்ம 2 பேரும் போய் போட்டோ எடுத்துட்டு சாப்பிட போமா? சரி அண்ணன், வாங்க போவோம். ஆமா, உங்க மைனிங் இருந்தால எங்க? எங்க அண்ணன் வரானு பார்த்துட்டு வெளியே நிக்கிறேன்னு சொன்னவ. அப்படியே உங்க அண்ணன் வரவளோ? ஆமா சரோ, அண்ணி போன் பண்ணாங்களாம். அதான் இப்ப கிளம்பி வரேன்னு சொன்னானா. உனக்கு பசிக்கல, எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பா? அண்ணி அண்ணனை வந்து ஒன்னா சாப்பிடுவாங்க, நம்ம 2 பேரும் போய் போட்டோ எடுத்துட்டு சாப்பிட போலாம். சரி அண்ணன், வாங்க போவோம். அப்பவே வரேனாரு, நானும் வெளியவே காத்துட்டு இருக்கேன். என்னதான் பண்றாரு? சீக்கிரமா கிளம்பி வர வேண்டியதானே? 6 மணிக்கு வந்துருவேன்னு சொன்னாரு. அப்புறம் 7 மணிக்கு வருவேன்னாரு. 6 மணி போய் 7 மணி போய் 8 மணி வந்தாச்சு. இப்போ 8 மணிக்கு நான் இங்க வந்து நின்னேன், 9 மணி ஆக போகுது. என்னதான் பண்றாரு தெரியலையே. இவருக்காக காத்திருந்து சாப்பாடே காலி ஆக போகுது. இனி உள்ள போனா வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். பேசாம நம்ம முதல்ல சாப்பிட்டுட்டு வந்து காத்திருக்கணும். பேசாம இவருக்கு காத்துட்டு இருக்காம முதல்ல சாப்பிட்டு வந்திருக்கணும். காத்திருந்து இவ்வளவு நேரத்தை ஆக்கி விட்டாரே. இப்பயாவது வந்திருக்காரா? என்ன வரல? சோ, பசி வேற எடுக்குதாங்க. என்னெல்லாம் இருக்குமோ இருக்காதோ. இது வேற பப்பை சாப்பாடாம். அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு எல்லாரும் தின்ட்டு போயிருப்பாவ. ஒரு தட்டில் சோத்தை போட்டு எடுத்துட்டு வந்து இதுல நின்றுக்கணும். தின்னுக்கிட்டாவது நின்றுக்கலாம். இவ்வளவு நிறைய சாப்பாடு இருக்கு. ஏதாவது 1-2 எடுத்துட்டு வர வேண்டியதானே? அண்ணன் சாப்பிட்ட பிறகு எண்ணெய் வாங்கிக்கலாம்ல. சரோமா, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது போக இன்னும் அங்க நிறைய ஐட்டம் இருக்கு. அப்படியா? ஆமா சரோ, மாப்பிள்ளை வீட்டுல பணக்காரவி இல்ல, அதனால சாப்பாடு ஐட்டமே வேற மாதிரி இருக்கு. இவ்வளவு ஐட்டம் வச்சா எதை சாப்பிடுறது? சரோ, நம்ம சோறு தட்டு நிறைய போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கணும். டேஸ்ட் பார்த்தாலே வயிறு நிறைஞ்சிருமே. வேற எப்படி சாப்பிடுறது? டேஸ்ட் பார்க்கறதுக்கு சாப்பிடுறோம்ல, அதுவே வயிறு நிறைஞ்சிரும், எழுந்து போயிட வேண்டியதான். சாப்பிடு சரோ, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டதே இல்லைல்ல? சாப்பிட்டதே இல்ல அண்ணன். சாப்பிட்டு பாரு, ரொம்ப பிடிக்கும். நல்ல வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு சரோ. சரி. ஏங்க வந்துட்டீங்களா? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திய? 6 மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொன்னீங்களா? குழந்தை, நான் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டேன். எங்க அம்மாட்டையும் அப்பா கிட்டையும் கேட்டு பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள போதும்னு ஆயிட்டு. ஏன் எதுக்கு வீட்டு அவ்வளவு நேரம் கேட்டுட்டு நின்னீங்க? போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? போயிட்டு வரேன்னு தான் சொன்னேன். ஆனா அவங்க போகவே கூடாதுன்னாங்க. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன், கேட்குற மாதிரியே இல்லை. 2 பேருமே ஒரே மாதிரி போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அவங்கள சமாளிச்சுட்டு வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிட்டு குழந்தை. ஏங்க வீட்டை கேட்டுட்டே என்ன அப்படிதான் ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருப்பாவ. நீங்க பாட்டுக்கு குழந்தை வரச்சோன்னா நான் போறேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே? அப்படிதான் சொன்னேன் குழந்தை. அதுக்கு என்ன சொன்னவே? அதை சொன்னா நீ வருத்தப்படுவா, வேண்டாம். அவைய என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, அதை விடுங்க, நம்ம போய் போட்டோ எடுத்துட்டு சாப்பிடுவோம். பசி எடுக்குது. இல்லைன்னா சாப்பிட்டு போய் போட்டோ எடுப்போமா? குழந்தை, நான் இப்ப தானே வந்திருக்கேன், உடனே போய் சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன நினைப்பாவ? கல்யாணத்துக்கு வாரது எதுக்கு? சாப்பிட தானே. நீ போய் சாப்பிடு, நான் சித்தப்பாவை பார்த்து பேசிட்டு வரேன். இதுக்கு நான் அப்பவே சாப்பிட்டுக்க மாட்டேனாக்கோ. உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தேன், என்னதான் சொல்லணும். வாங்க முதல்ல போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு எல்லாரையும் பார்க்கலாம். என்ன, எது கால் பண்ணிருக்கீங்க? பிரியங்கா, எங்கம்மா இருக்க? ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, நீ எங்க போன? காலையில வீட்டுக்கு வந்தேன்னு உங்க அப்பா சொன்னாங்க. அம்மா, இப்ப எங்க போன? சீக்கிரம் வா பிரியங்கா, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பலாம் என்னால அங்க வர முடியாது. ஏன், எதுக்கு வர முடியாதுங்கற? அம்மா, எங்க இருக்க? ஆட்டோ சவுண்ட்லாம் கேக்குது. நான் ஆட்டோல தான் இருக்கேன். உங்கள மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. என் மம்மியை காணோன்னு தேடிட்டு இருக்கேன். என் டாடி என் மம்மி என்ன பண்ணாங்கன்னே தெரியல. என் மம்மி வீட்ல இல்ல, எங்கேயுமே இல்ல, எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். என்ன சொல்ற பிரியங்கா? மாமா அத்தை என்ன செய்ய போறாரு? உங்க மம்மி உங்க வீட்ல இல்லன்னா எங்க போனாங்க? சரி, உங்க அத்தை வீட்ல பாத்தியா? எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, என் மம்மி இல்ல. என் டாடி தான் எங்க மம்மி எங்க அத்தை வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்போ எங்க மம்மி எங்க போனாங்கன்னே தெரியல. நான் ரோடா சுத்தி என் மம்மியை தேடிட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் ஜாலியா ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? பிரியங்கா, முதல்ல என்கிட்ட சொல்லக்கூடாதா? நானும் உன் கூட சேர்ந்து தேடி இருப்பேன்ல. இப்ப தனியா நீ எங்க போயிட்டு இருக்க? முதல்ல நீ மண்டபத்துக்கு வா பிரியங்கா. உங்க அப்பா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கலாம். நான் இப்ப அங்க வரல. நீங்க எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுங்க. என் கஷ்டம் உங்களுக்கு எங்க இருந்து புரிய போகுது. உங்க எல்லாருக்கும் அவளோட கல்யாணமும் அந்த ஃபங்க்ஷனும் தான் முக்கியம். நானும் என் மம்மி எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை இல்லை, அப்படிதானே? நான் கூட என் மேல எல்லாருக்கும் அன்பு இருக்கு, அக்கறை இருக்குன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது, யாருக்கும் என் மேலேயும் மம்மி மேலேயும் அக்கறையே இல்லை. ஏன் என் டாடி கூட இல்லை. அவரே அப்படி இருக்கும்போது மத்தவங்களை சொல்லி என்ன பண்ண? அவ கல்யாணத்தை சந்தோஷமா கொண்டாடுங்க.
எவ்வளவு நேரம் இந்த சந்தோஷம்னு பாப்போம். பிரியங்கா எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? நீங்க வா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். உங்க அப்பா கிட்ட அத்தை எங்கன்னு கேட்கலாம். போன் வைங்க, சும்மா சும்மா கால் பண்ணாதீங்க. நான் என் மம்மியை தேடிட்டு இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, வைங்க. ஹலோ பிரியங்கா, பிரியங்கா, பிரியங்கா பேசு. போனே வச்சுட்டாளா? சதித்து பாபு, என்ன பாட்டு பிரியங்கா கூடயா பேசிட்டு இருந்தா? ஆமாம்மா, அவளுக்கு தான் கால் பண்ணேன். ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வான்னு சொன்னா வேற எங்கேயும் இருக்கேன்னு சொல்றா. அவங்க அம்மாவை வேற காணோம்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் ஆட்டக்காரி என்ன சின்ன பிள்ளையா காணாம போறதுக்கு? உன் பொண்டாட்டி இல்லாத கதையெல்லாம் சொல்லுவா. நீ அதெல்லாம் நம்பாதப்பா. வா போய் சாப்பிட போ. இல்லம்மா, பிரியங்கா சொல்றத பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவை தான் காணாம தேடிட்டு இருக்காளாம். அவ பேசும்போது ஆட்டோ சவுண்ட் கூட கேக்குதுமா. அவளுக்கு அவன் ஆட்டக்காரிக்கு வந்து கல்யாணத்துக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்லப்பா. அதான் உங்ககிட்ட ஏதோ கதை சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு இருப்பாள்வே. அதை பத்தி நினைக்காத விடு, நாளைக்கு வருவா. இல்லம்மா, மாமா தான் அவங்கள ஏதோ பண்ணிட்டாங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அதான் தேடிட்டு இருக்காளாம். எனக்கும் என்னன்னு புரியல. அவரு இந்த கல்யாணத்துல நம்ம கூட தானே இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவரு போய் அவளை என்ன பண்ண போறாரு? அதெல்லாம் எதுவும் இருக்காது சரத் பாபு. பொண்டாட்டி சும்மா சொல்லுவா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குது, அவளுக்கு பிடிக்கல. அது மட்டுமா, உன் அத்தையவே அவளுக்கு பிடிக்கல. அதுக்குதான் ஏதோ காரணத்தை சொல்லிட்டு எங்கேயாவது போய் உட்கார்ந்துருப்பாள்வே. நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத சரத் பாபு. இல்லம்மா, பிரியங்கா எங்க இருக்கான்னு தெரியல. நான் வேணா போய் தேடி பார்த்து கூட்டிட்டு வரட்டுமா? அவ எங்க இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னாலோ? இல்லம்மா, அவங்க அம்மாவை தேடிட்டு இருக்கேன்னு சொன்னா. அப்படிப்பட்டவளை நீ எங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவா? தேவையில்லாத அலைச்சல் சரத் பாபு. உங்க அப்பாக்கு தெரிஞ்சா உன்னையும் சத்தம் போடுவாவே, என்னையும் சத்தம் போடுவாவே. அந்த பிரியங்கா இங்க இல்லைங்கிறதையே அவள்கிட்ட காமிச்சுக்கிடாத. நீ பாட்டுக்கு இயல்பா இடியா. அவளையும் அவ ஆட்டாவையும் தேடணும்னா நாளைக்கு காலைல கல்யாணம் முடிஞ்ச பிறகு போய் தேடு. அது வரைக்கும் நீ எங்கேயும் போக வேண்டாம். அப்புறம் எனக்கு படக்குன்னு இருக்கும் நீ எங்கேயாவது போயிட்டா. என்ன வரலன்னு மனசு அடிச்சுக்கிடும். ஏம்மா, அந்த மாதிரி தானே அவளுக்கும் இருக்கும். அவங்க அம்மாவை காணோம், நீ பதட்டத்துல தேடிட்டு இருக்கா. நானும் போய் கூட சேர்ந்து தேடி கூட்டிட்டு வரனே. வேண்டாப்பா, இப்ப போக வேண்டாம். எதுவா இருந்தாலும் காலையில போய் பாரு. ராத்திரியில நீ எங்க போய் அவளை தேடுவா? அவளே அவ அம்மகாரியை தேடி அங்கே எங்கேயும் அழிஞ்சிட்டு இருக்கதா சொல்லியா? கரெக்டா இங்கதான் இருக்கேன்னு சொன்னாவது நீ போலாம். அதனால இப்ப போக வேண்டாப்பா, காலையில போ. சரிம்மா, மாமா கிட்ட போய் என்ன ஏதுன்னு நான் கேக்குறேன். சரிப்பா, அவட்டவனே கேட்டு பாரு. முதல்ல நீ போய் சாப்பிடுப்பா, போ. நான் சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடலாமா? நான் உங்க அப்பா கூட்டிட்டு வந்து சாப்பிடியே, நீ போ. பாவம் என் பிள்ளை, பொண்டாட்டிய மதிச்சு தேடியான். ஆனா அந்த முட்டைக்கணிக்கு புடிச்சங்கிற பாசம் தான் இருக்கா, இல்ல மரியாதை தான் இருக்கா? ஒன்னும் கிடையாது. ஏதோ வேலைக்கார மாதிரில நடத்திட்டு இருக்கா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கொடுமையோ திருடுவாளோ திருட மாட்டாலோ தெரியல. இப்படியே போனா இது சரி வராது. என் பிள்ளையோட வாழ்க்கையோட விளையாண்டுட்டு தான் கிடக்கா. நான் தான் இதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கணும். என்ன சாப்பிட்டியானே? சாப்பிட்டேன். வந்த உடனே கூட்டிட்டு போய் அண்ணி சாப்பிட வச்சுட்டா. சாப்பிட்டுட்டு தான் வரேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் சரம் ஒன்னாதான் சாப்பிட்டோனே. ஆமா அண்ணன், சரோஜா எங்க? அவ உள்ளதானே உட்காந்துருக்கா. ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ரூம்ல போய் பாருன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? ரூம்ல தனித்தனியா இருக்கோ? என்ன நம்ம 4 பேரும் ஒரே ரூம்ல படுத்துக்கிட்டு சொன்னவனே. ஒரு பெட்டு தான் இருக்கு, சரவும் அண்ணியும் படுத்துக்கிட்டோம். நம்ம 2 பேரும் கீழே இடம் இருக்கு, அதுல படுத்துக்கலாம். இல்லைன்னா வெளியே ஹாலில் கூட படுத்துக்கலாம். சரியா, நீ உள்ள போ, நான் மாமாட்ட பேசிட்டு வரேன். சரிண்ணே. நான் போன் பண்ணா போனையும் எடுக்க மாட்டேங்க. ஏன் தான் பிரியங்கா இப்படி பண்றான்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் அவங்க அம்மாவை தெரியான்னு எங்கதான் இருக்கான்னு தெரியல. நானும் ஒரு 1000 தடவையாவது போன் போட்டிருப்பேன், ஒரு தடவை கூட அட்டன் பண்ண மாட்டேங்க. கட் பண்ணி விடுறா, இல்லைன்னா எடுக்கவே மாட்டேங்கிறா. இப்ப என்னதான் பண்றது? எதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? அவங்க அம்மா மாதிரியே இருக்கா. இந்த கல்யாணத்தை விட்டுட்டு நாங்க போக முடியுமா? இந்நேரத்துல போனா சம்மந்தி வீட்டுக்காரவே ஏதாவது கேட்பாவ. அவியலுக்கு என்னால பதில் சொல்ல முடியுமா? கொஞ்சம் கூட அப்பாவை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. மாமா, வாப்பா மாணிக்கம், எப்பப்பா வந்தா? இப்பதான் மாமா. ஆமா, அத்தையை காணுமேங்க. அவ மேடையில தான்ப்பா நின்றுட்டு இருந்தா, பாக்கலையா? அவங்கள இல்ல மாமா, நான் எங்க அத்தையை கேட்டேன். அவங்கள எங்க? மாணிக்கம், அப்பா அம்மா வரல? வரல மாமா, காலையில வந்தா வருவாங்க. அப்படியாப்பா, காலையில வருவாங்களோ? ஆமா மாமா. அத்தையங்க? மாணிக்கம், நீ முதல்ல போய் சாப்பிடுப்பா, நம்ம பிறகு பேசுவோம். சரி மாமா. அத்தை எங்கன்னு சொல்லுங்க. எங்க அப்பா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தாங்களா, அவங்க எடுக்கவே இல்லையா. ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்கல்ல, அது வந்துப்பா அவங்க அத்தை ஃபங்க்ஷனுக்கு வரலையா? ஏன் மாமா? அவளை பத்தி உனக்கு தெரியாதப்பா, பிடிவாதக்காரி. நான் கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டா. வீட்டுல தான் இருக்கா. வீட்டுல தானே இருக்காங்க, அப்புறம் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டாங்க? நானும் வரும்போது உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுக்கவே இல்லை. என்னாச்சு மாமா? எதுவும் பிரச்சனையா?
இல்ல மாணிக்கா, மாத்திரை போட்டு சீக்கிரமா தூங்கிருப்பா. மாத்திரை போட்டு தூங்கிருப்பாங்களா? எதுக்கு? அது வந்துப்பா காலில் அடிபட்டுருக்குல, அதனால டாக்டர் மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டே அப்பவே தூங்கிருப்பாப்பா, அதனால எடுத்துக்க மாட்டா. காலையில கண்டிப்பா போன் அட்டன் பண்ணுவா. நானே போட்டு வாங்கிட்டு தரேனே. சரி மாமா. மாமா அத்தேங்க மாமா, பிரியங்கா தேடிட்டு இருக்கலாம். வீட்லயும் இல்லையா, எங்கேயுமே இல்லையா, ரோடா தேடிட்டு இருக்கேன்னு சொல்றா. நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்றா. என்னாச்சு மாமா? இதோட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கேன். இனி அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நம்மளாம் ஐடியா போட்டக்கூடாது. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடணுமோ அவ்வளவு பாடுபடணும். அப்பதான் இங்க இருந்து நம்மளால தப்பிச்சு போக முடியும்.